ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட் இஸ் கிரேட். ஆல்ரெடி பார்த்த லைன்ஸ் எக்ஸசைஸ், ஷேப் எக்ஸசைஸ் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஷேப் வச்சு தான் ட்ராயிங் வரைய போகிறோம். ஷேப்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் தான் எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து சின்ன ரவுண்ட், அதை சுற்றிக்கு ஒரு பெரிய ரவுண்ட். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பில் அதே சின்ன ரவுண்ட், அதை சுற்றிக்கு ஒரு பெரிய ரவுண்டு, இதுக்கு கீழே ஒரு கோடு. இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஃப்ளவர் மேக் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டராக சின்ன ரவுண்டு வந்து சென்டராக போட்டுக்கலாம். இப்போ இப்படி பண்ணியாச்சு இல்லையா? இப்போ இதை சுற்றிக்கு ஒரு ஃப்ளவரோட இதழ்கள், இல்லை சூரியகாந்தி சன்ஃப்ளவர்னு சொல்லலாம், இல்லை இது மாதிரி வயலட் கலரில் கூட நிறைய ஃப்ளவர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுவுமே ஒரு எக்ஸசைஸ் தான், இந்த ஷேப் எக்ஸசைஸ் மாதிரி. இப்போது இதுக்கு இடையில லாஸ்ட்லேருந்து வர மாதிரி வச்சுட்டு எப்பயுமே லீஃப் எல்லாமே கிளியராக வரையாமல் இந்த மாதிரி போட்டு, இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒரு லைன் போட்டுட்டு இதுக்குள்ளே டாட்டாக வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பென்சிலில் நம்ம செகண்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம அந்த பென்சிலில் வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம லெட்டில் கூட இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் கலர் பண்ணும்போது இந்த அவுட்லைன் நம்ம போட முடியாது. எப்பயுமே ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைன் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அவுட்லைன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து எழுதாது. லெட்டோ இல்லை வேறு கலர் ஸ்கெட்சோ வந்து நம்ம பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு அவுட்லைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரோஸ் வரைவோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு நீள்வட்டம், அப்புறமா இது ஒரு ஷேப். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா அதே போட்டுக்கிறோம், ஒரு கீழே ஒரு குச்சி போட்டுக்கிறோம். இதுக்கு இடையில ஒரு ஒய் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் செகண்ட் ஸ்டெப். இப்போ தேர்டு ஸ்டெப் அதவே கொஞ்சம் பெரிய சைஸாக வரைஞ்சிக்கிறோம். அதே ஸ்டெப் ஒய் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு இதழ் மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இந்த இதழ் வரைஞ்சோம் இல்லையா, இந்த வரைஞ்சதோட இதை வந்து இதை கொஞ்சம் லைட்டாக இப்படி கொண்டு போய்க்கிறோம். அதே மாதிரி இந்த இது இப்போ இந்த பாக்ஸ் வரைஞ்ச மாதிரி இதை கொண்டு போயிடும். இந்த பக்கம் ஒரு சின்ன இதழ், இந்த பக்கம் ஒரு இதழ், அப்புறமா இப்படி இந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு குட்டி ரவுண்டு. இப்போது அந்த ரோஸோட கீழே அரும்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து லைட்டாக அப்படி போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு கீழே தண்டு பகுதி, இதில் வரைஞ்சிட்டு பென்சில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன அவுட்லைன் போட்டோமோ அது எல்லாத்தையும் நம்ம பிளாக் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம அந்த பென்சிலில் வரைஞ்சதை நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ. நெக்ஸ்ட் ஒன், இப்போது ஒரு குட்டி லைன், அதுக்கப்புறம் ஒரு சாய்வு கோடுன்னு சொல்லணும் இல்லையா, இதை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம், இதை கொஞ்சம் அதோட சின்னதாக போட்டுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் அதவே போட்டுக்கிறோம், கொஞ்சம் இடையில வர மாதிரி.
இதுதான் செகண்ட் ஸ்டெப். இப்போ தேர்டு ஸ்டெப் பெரிய லைன் போட்டுக்கிறோம். இதுக்கு இடையில கொஞ்சம் பெரிய லைன், இதுக்கு இடையில சின்ன லைன். இப்போ இதை ஜாயின் லைட்டாக பண்ணி வச்சுட்டு, எப்போவுமே தேர்டு ஸ்டெப் ரொம்ப லைட்டாக தான் இல்லையா, இதை டார்க்காக வரைஞ்சிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஆல்டர் பண்ண தேவையில்லை. அதில் இதை வந்து லைட் பண்ணால் தான் நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு லைட்டாகவே வரைஞ்சிக்கலாம். இதுக்கு இடையில உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு வரைகிறது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட ஈஸியாக உங்களுக்கு வந்து நேரடியாக ஒரு ஜூம் மூலமோ இல்லை ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்தரேன். உங்களோட குழந்தைங்களுக்கும் ஹெல்ப் பண்ணித்தரேன். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கிறோம். லைட்டாக வரையணும் அப்படின்னு சொன்னது. ஓகே, இப்போது இந்த லைன்ஸோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அதையும் இதையும் நம்ம வந்து டார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் க்ரீன் கொடுக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 3 இதழ் மாதிரி. இப்போ இந்த நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு ஒரு 3 மகரந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது போட்டுக்கிறோம். இப்போது இந்த பென்சிலில் வரைஞ்சது எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிப்போம். கலர் பண்ணுறது எல்லாமே அந்தந்த ஃப்ளவரோட கலர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு லைட்டாக எல்லா இடத்துக்குமே ஆரஞ்சு கொடுப்போம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கவனித்து வரைவாங்க. எடுத்த உடனே நம்ம டஃப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ட்ராயிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஐயோ இவ்வளோ கஷ்டமாக ட்ராயிங்னா அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால தான் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான ஷேப்ஸ் ட்ராயிங் இந்த இதெல்லாம் சொல்லித்தரதோட அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் டஃப்பான ட்ராயிங்லாம் நம்ம சொல்லித்தரணும். இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு இதிலையுமே நம்ம அந்த கையால் மெர்ஜ் பண்ணி விடும்போது அது ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிக்கும். அவ்வளோதான் இல்லையா. இதுக்கு இடையில நீங்கள் ஏதாவது டார்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த நிழல்லாம் தெரியும் இல்லையா, அந்த இடத்துல அந்த பிளாக் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரோஸ்க்கு வந்து ரெட் கலர் கொடுத்துப்போம். அதுவுமே அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக கொடுக்காம ஒரு சைடு டார்க் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த சைடு மட்டும் டார்க் எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடும் லைட்டாக பாதி சைடு வந்து நம்ம டார்க் கொடுக்கணும். ப்ளூ இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இதோட கலர் வந்து ஆரஞ்சு அந்த மாதிரி லைட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ 2 கலரையும் நம்ம மெர்ஜ் பண்ணால் போதும். இப்போ அந்த டார்க் தெரிஞ்சிச்சு இல்லையா, அந்த டார்க் கலர் இருக்கிற இடத்துல பிளாக் சைடு கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு இதழுக்கு அடியிலையும் நிழல் தெரியும் இல்லையா, அந்த இடத்துக்காக அதையும் மெர்ஜ் பண்ணி விட்டுறோம். ஒவ்வொரு கலர் கொடுத்தாலும் நீங்கள் கையால் அப்படி மெர்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது நேச்சுரலாக தெரியும். அப்படியே விட்டோம்னா அது லைன்ஸாக நம்ம கோடு கோடாக தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா, அதனால் மெர்ஜ் பண்ணி விட்டுக்கிறோம். லீஃபுக்குமே அந்த டார்க்னஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான் இல்லையா. இப்போ இது வந்து நம்ம வயலட் ப்ளூ கலர் கொடுப்போம்.
இது வந்து கிராமத்து சைடு ஊமத்தம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம ஒயிட் கலர்லேயே விட முடியாது இல்லையா, அதனால் ப்ளூ கலர் கொடுத்துப்போம். எப்பயுமே வந்து ஒயிட் கலர் தண்ணி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ளூ கலர் தான் கொடுப்போம். அந்த மாதிரி ப்ளூ கலர் எடுத்துப்போம். இதையுமே ஃபுல்லாக கலர் கொடுக்காம டார்க்னஸ் தெரிகிற இடத்துல மட்டும் கலர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். க்ரீன். இப்போ இதுலேயும் டார்க் தெரிகிற இடத்துல பிளாக் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் இல்லையா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்புன்னு கம்ப்ளீட் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரொம்ப டஃப்பான படம், ரொம்பவுமே கிரிட்டிக்கலான படம்லாம் வரையாமல் ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் படி நம்ம வரைய சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ட்ராயிங் அப்படின்னா ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்ம கொஞ்சம் கஷ்டமான படம்லாம் வரைய ஆரம்பிச்சுக்கலாம். அதனால தான் நம்ம போர்ட்ரைட் இதெல்லாம் ரொம்ப லாஸ்ட்டில் தான் வரைய ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போர்ட்ரைட்லாம் வரைஞ்சோம் அப்படின்னா, ஐயோ ட்ராயிங்னா இவ்வளோ கஷ்டமா, இது நமக்கெல்லாம் வராது போல், அது தனித்திறமை வந்து ஒருத்தருக்கு தான் இருக்கும் போல், இப்படிலாம் மைண்டில் நினச்சி ரொம்ப கஷ்டமாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஏன்னா ஒரு வேலையை எப்போவுமே ரொம்ப சுலபமாக முடியும், ஈஸியாக முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா, அதில் பாதியாவது நமக்கு வந்து என்ன செய்யணும், ரொம்ப ஈஸியாக மைண்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், இது நம்மளால் முடியும் அப்படிங்கிறத. ரொம்ப கஷ்டமானதை எடுத்து வச்சுக்கிட்டு, ஐயோ இது என்னால் சுத்தமாக ஒரு பாயிண்ட் கூட நகர்த்த முடியல, ஒரு பாயிண்ட் கூட நமக்கு இதால் ஒர்க் பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் ஆரம்பத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லையா? அதனால தான் ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸை நீங்கள் வரைஞ்சி பழகுங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.